உடனே வந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா எல்லாருக்கும் ஆட தெரியுமா? தெரியுமா? அக்கா எனக்கு தெரியாதுங்கக்கா. தெரியாதாப்பா? ஆமாங்கக்கா. ஆஹா சரி சரி, இந்த மாதிரி ஆட தெரியாதவங்க எல்லாம் ஆடுற மாதிரி எனக்கு ஒரு ஸ்டெப் தெரியும். அப்படியா? ஆமா. ஓ என்னன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அது ஈஸியான ஸ்டெப். ஆமா ஆமா பரவாயில்லை. அது ஒன்னு மட்டும் சொல்லி கொடுத்துறாங்க. சொல்லி கொடுத்துருங்க. அதை கத்துக்கிட்டு போறீங்க. என்னன்னா இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கு. சுமாரா இருக்குங்களா? சரி பரவாயில்ல, சொல்லி கொடுங்க. பரவாயில்லையா? சரி ஓகே பரவாயில்லப்பா. இப்போ ஒரு ஸ்டெப் சொல்லி தரேன். எல்லாரும் கீழே இருக்கவங்க எல்லாம் கத்துக்கோங்க. ஒரு ஸ்டெப் சொல்லி தரேன் நான் இப்ப. சரியா? ஈஸியா இருக்கும், கொஞ்சம் சுமாரா இருக்கும். பரவாயில்ல தானே? எல்லாருமே கத்துக்கலாம். சரியா? எல்லாம் ரெடியா? ஓகேங்க. கையை நல்லா வீசிஃப்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேடா? போலாமா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். இந்த என்ன பாருமா, ஆட தெரியாத ஆடுற ஸ்டெப், சுமாரான ஸ்டெப் சொல்லி இதைத்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ணே இது உங்க ஸ்டெப் தானே? வச்சுக்க. ஆமா, வீட்ல எல்லாம் ஒட்டடை அடிக்கணும் வைங்கக்கா. நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன். ஒரு பாட்டு தான் போட்டு விடுவேன். எங்க வீட்டுக்கார குச்சி எடுத்துட்டு கிளீனா அடிச்சிருவாரு. இதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் நீதான் பாக்கணும் சொல்லிட்டேன். தெரியாம சொல்லிட்டேன். ஓகே குழந்தைங்க, சூப்பரா ஆடுங்க. ஆட தெரியாதவங்க சரியா, ஒரு தாழ்மையான வேண்டுகோள், குழந்தைங்க எல்லாரும் சூப்பரா ஆடுவாங்க. இங்க பாருங்க, லைவ்லாம் போயிட்டு இருக்கு, வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து அவங்க பெற்றோர்கள் என் பொண்ணு ஆடுறதை எப்படியாவது நான் படம் பிடிச்சிடறேன் அப்படின்னு யாரும் சுத்தி சுத்தி வர வேணாம். எல்லாரும் இருங்க, பிள்ளைங்க சூப்பரா ஆடுவாங்க. ரெடி? எனக்கு என்னன்னா உற்சாகமா, இவ்வளவு உற்சாகமா வந்து குழந்தைங்க ஆடிட்டு இருக்காங்க. இவங்கள ஒரு பாட்டோட அனுப்புறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ரொம்ப அழகா எதிர்பார்த்தோட சூப்பரா வராங்க. அதனால இன்னொரு பாட்டு கொடுத்துருவோமா? ஒரு பாட்டு கொடுத்து அப்புறமா கீழே அனுப்பி வைப்போம். ஓகேவா? ஒரு பாட்டு மட்டும் கொடுத்துருவோம். தொடரக்கூடிய பாடல் குழந்தைகள் கொண்டாடிய மற்றொரு பாடல். நாங்கள் அந்த சார்லி சாப்ளின் 2 திரையில பாடிய அந்த சின்ன மச்சான் பாடலையும் இது உங்களுக்காக தொடர்ச்சியாக வழங்குகிறோம். அங்க இருக்க பிள்ளைங்களா ஆடலாம், இங்க இருக்க குழந்தைங்களா ஆடலாம். ஒரு பாட்டு பாடும்போது நம்ம பொம்பளை பிள்ளைங்க பாத்தீங்களா, நம்ம பாட்டு சாமி சாமி பாடிக்கணும். அதுக்கு அழகா எப்படிதான் ஆடிட்டு இருந்துச்சு. ஆம்பளை பையங்கள அப்படின்னு ஆடி எல்லையே கிடையாது எங்களுடைய டான்ஸ். அந்த இடத்தையே வேற லெவல் பண்ணி ரணகலம் பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே என் தலைவன் எப்படி வந்திருக்கான் பாரு, அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அக்கா பல்ல வில்ல மட்டும் உடைச்சிடாதீங்க. காலை ஒரு 35 தடவை வந்து மிதிச்சிருக்கீங்க. அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே ரெடி? இது அந்த துள்ளலான பாடல். ஓகே குட்டீஸ், கீழ இருக்கிறவங்க அண்ணனோட ஸ்டெப் எல்லாம் எல்லாரும் கை தூக்குங்க. மத்தவங்க எல்லாரும் கை தூக்குங்க பாருங்க. எல்லாரும் 1 2 3 கோ. ஹே 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 ஹே. ஏ சின்ன மச்சான், என்ன புள்ள, சபத்த மச்சான், என்ன புள்ள, சபத்த மச்சான், என்ன சொல்ல புள்ள. என்ன புள்ள, சபத்த மச்சான், இல்ல புள்ள, செவத்த மச்சான், என்ன சொல்ல புள்ள. ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க. சரி ஒண்ணே ரெண்டா சொல்லி பேசுறாங்க. ஊருக்குள்ள உங்களை ஏசுறாங்க. ஒண்ணே ரெண்டா சொல்லி பேசுறாங்க. சின்ன புள்ள, என்ன மச்சான், செவத்த புள்ள, செவத்த புள்ள, சொல்லு மச்சான், யாரு யாரு என்ன பேசுறாங்க. அடி என்னவெல்லாம் சொல்லி ஏசுறாங்க. சொல்றேன் யாரு யாரு என்ன பேசுறாங்க. அடி என்ன
ஆண்டிப்பட்டி அனிதா அக்கா பொண்ணு அஞ்சாம் கிளாஸ் படிக்கும் சின்ன பொண்ணு திரதிரனா திரதிரானா திரதிரனா திரனானா திரதிரனா திரதிரானா திரணா திரணா திரணானா திரணா தகதிக திரணா தகதிக திரணா 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 உள்ள என்ன சொல்ல உள்ள கட்ட புள்ள முடி கருத்த புள்ள சத்தியமா சொல்லுற கேள புள்ள அந்த சத்தியமா என்னுயிர் தோழ புள்ள நினைச்சிருக்கேன் நம்ம கல்யாண தெரிந்த குறிச்சிருக்கேன் குழந்தைங்க எல்லாரும் அடி தூள் கிளப்பிட்டாங்க. இவன் ஆடுனா ஒரு ஆட்டம். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், இவன் 10 மாசம் இவங்க அம்மா வயிற்றுல இருக்கல இவன் என்ன குதிச்சிருப்பானோ ஒரே ஆட்டமா இருக்கியா, வேற லெவல் பண்ணிட்டாரு. எல்லாருமே சூப்பரா ஆடுங்க. எல்லாரும் நீங்களே உங்களுக்கு ஒரு கைத்தட்ட கொடுத்துக்கோங்க. ஆமா, எல்லா குழந்தைகளும் போய் உட்காருங்க. ஆமா, உங்களுக்கு ஆமா இன்னும் நிகழ்ச்சி நிறைவுல இன்னொரு பாட்டு இருக்கு உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பலூன் டான்ஸ் கொடுக்க போறோம். அப்பா எவ்வளோ பெரிய பலூன்னு நான் உள்ள வரேன், என்னையும் கூட்டு போயிட்டு வாங்க. வேற யாரெல்லாம் உள்ள வரீங்க? பலூனுக்குள்ள யார் வரீங்க? என் கூட யார் வீட்டுக்கு வரீங்க? மேடத்திற்கு உள்ள போறாரு போயிட்டாரு. ஓ பாவி எங்க காணோண்ணா, கேட்கணா எல்லாரும் கூப்பிடுங்க, ஓய் சொல்லி கூப்பிடுங்க. பலூன்ல உள்ள போயிட்டு அழகா அதுல இருந்து வெளியே வருகிறார். நல்ல ஒரு உற்சாகமான கைதட்டல் கொடுத்துடலாம் நம்முடைய பயர் சேகன் அவர்களுக்கு. அரங்க மதிர உற்சாகமான கைதட்டல். சிறப்பு சிறப்பு சிறப்பு. நம்ம டெலிவிஷன்ல பார்த்ததை ரொம்ப அழகா லைவா கொடுக்குறாரு. அந்த பலூனுக்குள்ள போய் மூச்சு அடக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை ரொம்ப அழகா பிராக்டிஸ் பண்ணி நமக்காக லைவா கொடுத்த ஷேக் பயர் ஷேக் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். சிறப்பு சிறப்பு. அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை கொண்டு வந்தார்ல, ஆமா அவர்தான் இவர்தான் இவர். ஆமா, இப்படி சிறப்பாக
இன்னும் உடம்பு முழுக்க அந்த தீ நடனம்லாம் பண்ணுவார். ஆமா, அதுதான் ஒரு ஃபயர் ஷேக் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம அதை இங்க பண்ணல, பாதுகாப்பு கருதி ஆமா இங்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நிகழ்ச்சி பண்ணி ஆமா அப்படிங்கறத சொல்லி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக உங்களுடைய அன்பை கைதட்டல் மூலமாக தந்து சிறப்பிக்குவார் அன்போடு கேட்டு. அரங்கில குழந்தைங்க சூப்பரா ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பொம்மை நடனதெல்லாம் பார்த்தாங்க, பலூன் நடனம் பார்த்தாங்க, மாடாட்டம் எல்லாம் பார்த்தாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கதை சொல்ற நேரம். ஆமா, கதை சொல்ற நேரம். அப்படியே ரொம்ப உற்சாகமா அவங்களே பதில் சொல்லட்டும். அவங்க பதில் சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு தான் கொடுக்குறோம், பாட்டோட சேர்ந்து கதை. ஓகேவா? கதை எத்தனை பேர் பிடிக்கும்? கை தூக்கூடாது, சவுண்ட் கொடுக்கணும். சூப்பர். எல்லாருமே கதை கேக்குறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால இப்ப எல்லாருக்கும் சூப்பரா ஒரு கதை சொல்ல போறோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்னன்னா, நீ யாரெல்லாம் வந்து நான்வெஜ் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க? சிக்கன் 65 யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் 65 சாப்பிட்டா நல்லா டேஸ்டா இருக்கும். ஆனா என்ன பண்ணணும், நம்ம காசுல வாங்கி சாப்பிடணும். அடுத்தவங்க காசுல வாங்கி சாப்பிடலாமா? திருடி சாப்பிடலாமா? கோழிய சாப்பிடக்கூடாது. நேத்து நான் எங்க வீட்டுல வந்து ஒரு 10-15 கோழி வளர்த்துருக்கேன். யாரோ அதுல ஒரு கோழியை திருடி அடிச்சு 65 அதான் கொஞ்சம் கூட திருடி தின்னு விட்டாங்க. 65 போட்டு சாப்பிட்டுக்கிறாங்க. இப்ப அது என்ன பிரச்சனைங்கிறது இப்ப பேசி முடிவு பண்ணணும். ஹலோ, நீ வாங்க. என்ன பண்ணீங்க நேத்து? எங்க வீட்டு கோழி என்ன பண்ணீங்க? அது என்னங்க அப்படி ரோட்டு பக்கம் அப்படியே வந்துச்சு, பார்த்தோன்னா ஒரு அடி அடிச்சு சில்லி சிக்கன் போட்டு சாப்பிட்டோம். ஊரா விட்டு கோழியை நீங்க நோகாம அடிச்சு. யார் வீட்டு கோழி? ரோட்ல இருந்தா அடிச்சு சாப்பிடுவோம். சாப்பிடுவீங்க. அது யார் வீட்டு கோழி? அது எங்க வீட்டு கோழி. உங்க வீடா? அது அவ்வளவு வாய் பேசி இருக்கும். இப்ப நான் வந்து கோழிக்கு சார்பா பேச போறேன். கோழி என்னெல்லாம் சொல்லிருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க வீட்டு கோழி. அவர் வந்து இந்த திருடி தின்ன அந்த குரூப்ல ஒருத்தர் அவர். இப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க? எனக்கு. ஓகே. ஹலோ, சில்லி சிக்கன் எத்தனை பேர் சாப்பிட்டுருக்கீங்க? அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி, பார்க்கலாம். இப்ப சப்போர்ட் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தலாமா? பாத்துறோம். என்ன பண்ணீங்க? அந்த கோழி என்ன பண்ணேன்னு சொல்லி வர பாருங்க. கோழியை பார்த்துட்டு வீட்டு வாசலை விட்டு வெளியே வந்துருச்சு. ஓயே அப்படிங்க விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. என்ன பண்ணீங்க? கோழிய பார்த்துட்டேன், ஒடி போய் கப்புனு குடிச்சேன். விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. நான் ஊர்வலம் போக போறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. விரட்டி பிடிக்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. நான் ஊர்வலம் போக போறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. பாத்தீங்களா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடி போய் மூச்சரைக்க பிடிப்பேனா, இவங்க ஊர்வலம் போறாங்க. ஊர்வலம் இப்ப பாருங்க, இனிமே ஓடும் இந்த கோழி. புடிச்ச அப்படியே ரெக்கைய புடிக்கிட்டேன். ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. புடிக்கிட்டேன். ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. ரெக்கைய புடுங்கையில என்னதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. நான் சேவிங் பண்ணிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சான் வெள்ளை கோழி. பழைய கோழி லெக் பீஸ் நீ வேணா சாப்பிட்ட பூது நல்லா கோடு. அதோட சும்மா இருந்துச்சா? ஓவரா வாய் பேச்சு. என்ன பண்ண? சுடுதண்ணி வச்சு ஒரே முக்கு முக்கிட்டேன். வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. ஆசையா வளர்த்த கோழி. என்ன பண்ணீங்க? வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. வெந்நீரில் அமுக்கையில் என்னதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. சுடு தண்ணியில குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. அது கிடக்கு. இப்ப பாருங்க, மஞ்சளை நல்லா அரைச்சு ஒரே பூசா பூசிட்டேன். மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுச்சா மஞ்ச கோழி. ஹலோ, அது வந்து ஒரு லேடிஸ் கோழி இருக்கட்டா. அதனால அது என்ன சொல்லுச்சுன்னா, நான் மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா மஞ்ச கோழி. மஞ்ச தடவையில என்னதான் சொல்லுச்சா மஞ்ச கோழி. நான் மஞ்ச தேய்ச்சு குளிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா மஞ்ச கோழி.
இதுக்கு நீ ஈரல் இவன் தான் கிடையாது, ஈரல் வேணுமா? இந்த கோழி இதுக்கப்புறம் பட்ட பாடெல்லாம் கேட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் சும்மா இல்ல என்ன செஞ்ச பயந்துடக்கூடாது, யாரும் பயந்துடக்கூடாது, ஓகேவா? கத்தி எடுக்கிறேன், எடுக்கணே இலை தங்கராஜ் காமெடி கத்தியை எடுத்து ஒரே போடு. கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுச்சான், ஒரே போடு. எங்க கோழியா கத்தியாலே போட்டாரமே, அதுதான் நல்லா சூப்பரா ஃப்ரெஷ்ஷா இருக்கே. கோழி கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுச்சான், யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா குட்டி குட்டி ஆபரேஷன் எல்லாம் உடம்புல பண்ணுவாங்க தெரியுமா? அது மாதிரி கோழிக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வச்சுக்கோங்க, நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்று நான் சொல்லிச்சான். கத்தியால இருக்கையில என்னதான் சொல்லுச்சான், ஆபரேஷன் பண்ணிக்கிறேன் என்று நான் சொல்லிச்சான். ஐயோ உடனே ஊதிடுவான். அக்கா அவர்தான் லெக் பீஸ் கேட்டாரு, லெக் பீஸ் அவர்தான் நல்ல வேலை செய்து பாருங்க பிபிக்கு. உங்க வீட்டு வெள்ளை கோழி வெட்டிட்டேன், இப்படி பீஸ் பீஸா வெட்டிட்டேன். வெட்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணேன், என்ன பண்ணீங்க? நல்ல ஒரு மசாலா சொல்லுங்க, நம்ம வீட்டுல அரைக்கிற மசாலா. NK மசாலா. NK மசாலா, இது நல்லா இருக்கே, புது கம்பெனியா? NK மசாலா. நல்ல மசாலா எடுத்துக்கிட்டேன், மசாலா அப்படியே தடவுறேன். கோவிந்தராஜ் மிஞ்சினார் போல இருக்கியா? மசாலா தூவையில என்னதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி, மசாலா போட்டு தடவி ஆபரேஷன் நடந்திருக்கு, ஆமா நான் மருந்து தடவிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. மசாலா தூவையில என்னதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி, நான் மருந்து தடவிக்கிறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ளை கோழி. இருங்க நான் அதை தாத்தி எடுத்து போட்டு இப்ப பாருங்க, நான் ஒரே புடி, இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நல்ல எண்ணெய் ஊத்தி கொதிக்க விட்டுட்டேன், எண்ணெய நல்லா சுட சுட எண்ணெய் காயுது, நல்லா பாத்துக்கங்க மக்களே. அந்த மசாலா தடவின சிக்கன் பீஸை எடுத்து அப்படியே போடுறேன், எண்ணெயில போட்ட உடனே பொரியுது, பொரி 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 பொரின்னு பொரியுது எண்ணெயில். ஆஹா அவரு நம்மளால தான் இருப்பாரு, எப்படி நம்மள சப்போர்ட் பண்றதுக்குனே அங்க ஒருத்தர் வச்சிருக்க LED வரல. இது அப்படியே எடுத்து அப்படியே எண்ணெயில போட்டு பொரிக்கிற, எண்ணெயில் பொரிக்கையிலே என்னதான் சொல்லுச்சா உங்க வீட்டு கோழி, எண்ணெயில் பொரிக்கையிலே என்னதான் சொல்லுச்சா உங்க வீட்டு கோழி, ஆயில் பார்த்தெடுக்கிறேன் என்று நான் சொல்லுச்சா எங்க வீட்டு கோழி, எண்ணெயில் பொரிக்கையிலே என்னதான் சொல்லுச்சா எங்க கோழியமா, ஆயில் பார்த்தெடுக்கிறேன் என்று நான் சொல்லுச்சா எங்க வீட்டு கோழி. ஐயோ எது சொன்னாலும் இந்த கோழி ஏத்து பேசுது. யாராவது நல்ல கேள்வி இருந்தா சொல்ற மாட்டீங்க, நல்லா வாங்கி வாங்கி தின்னீங்கல்ல, ஒரு முழு கோழியை எப்படி ஆக்கி போட்டாங்க பொரிச்சுட்டேன். நம்மளை விட அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஆமா ஆமா அண்ணா, எங்க போனா நம்ம டீம் கூட வந்திருக்க, பொரிச்சு அப்படியே எடுத்து பாக்குறேன், பொன்னிறமா ரெட் கலர்ல இருக்கு. அப்படியே எடுத்து வச்சு ஒரு எலுமிச்சை பழத்தை அறுக்கிறேன், அறுத்து அப்படியே அது மேல புளிஞ்சு விடுறேன். பெரிய வெங்காயம் சின்ன ஸ்லைஸா போட்டு வச்சுட்டா சூப்பரா இருக்கும். உங்க வீட்டு கோழிங்க. ஆகா ஆகா, நீங்க சின்ன வெங்காயம் சொன்ன, அவன் பெரிய வெங்காயத்தையே போட்டான். பெரிய வெங்காயம் தான் சொன்னீங்களா, அப்படியே போட்டு கருவேப்பிலையை தூவி விட்டு இங்க பாருங்க அந்த பீஸை எடுக்கிறேன், அப்படியே இங்க பாருங்க சிக்கன் பீஸ் அப்படியே அப்படியே போட்டு சாப்பிடுறேன்.
வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா இப்போ 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 என்ன சொல்ல போறீங்க? வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா வெள்ள சோழி. ஒண்ணும் தெரியாது. அவங்க வேற வாய பார்த்துட்டு இருக்க. அண்ணன் சிக்கன் பீஸ் தருவேன், எனக்கு மட்டும் கை தட்டுங்க. சிக்கன் பீஸ் வேணுமா வேண்டாமா? உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கியா? எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியல. வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா வெள்ள காளி. உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ள காளி. வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா வெள்ள காளி. புது உலகத்தை பார்க்க போறேன் என்றுதான் சொல்லுச்சா வெள்ள காளி. கதை பாடல ரொம்ப அழகா சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல பெரியவங்களும் அடுத்து என்ன வரப்போகுது ரொம்ப ஆர்வமா கேட்டு ரசிச்சீங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்லி இந்த கதை பாடலை நமக்காக வழங்கியது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புஷ்பவனம் குப்புசாமி ஐயா, அவங்களுக்கும் இந்த நேரத்துல நன்றி சொல்லி இந்த கதை பாடலை கேட்டவங்க அனைவருக்கும் நன்றி சொல்லி நிகழ்ச்சியில் தொடர்பு ராஜலட்சுமி ஆனந்துக்கும் இந்த நேரத்துல நன்றி பாராட்டி அரங்கில இன்னும் அடுத்தடுத்து அந்த அற்புதமான பொய்க்கால் குதிரை ஆட்டத்தையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். மயில் நடனத்தோடு அந்த பொய்க்கால் குதிரை, அதன் தொடர்ச்சியாக எப்போதும் போல நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிக்குனே ஒரு வடிவம் உண்டு. அந்த நிறைவாக அந்த கருப்பசாமி ஆட்டத்தையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம் என்பதனை அன்போடு சொல்லி, அதற்கு முன்னதாக ஒரு சில பாடல்கள் இது உங்களுக்காக அன்புள்ளங்களை அந்த வகையில தொடரக்கூடிய பாடல் இதோ அந்த ஒரு மண்வாசனை மிக்க திரை இசை பாடலை உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம். அன்புடையங்களே, அந்த பாடலை என்னோடு இணைந்து பாட கலைக்குழுவின் பாடகி ரேணுகா அவர்கள் இது உங்களுக்காக அன்புடையங்களே. சொல்றது இல்லையா முறைக்குதுன்னு? நாங்க பக்கமே இல்ல, நான் ஆடியன்ஸ். ஐ அம் தி சாரினே. அண்ணப்பா சாரி. வேலை இது யாரா போய் வீட்ல போய் அடி வாங்குறீங்க? அண்ணா நீ வேற பொதுவா ஒரு பாட்டு பாடுனா யாரு பார்த்து பாடணும்? மக்களை பார்த்து பாடணும். ஒரு வரி கூட ரேணுகாக்கா மக்களை பார்த்தே பாடலையா? இப்படி திரும்பி இப்படி பாடுறாங்க. இது தேவையான்னு இது கூட பரவாயில்ல. அவரு என் கூட பாடும்போது சும்மா தான் நின்று பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. அவங்க கூட பாடும்போது இப்படி போய் தேவையா? ஜோடி பொறுத்த நல்லா இருந்துச்சுல்ல. எனக்குன்னே வருவியா தம்பி? ரெண்டு பேரையும் பார்த்தா நல்ல பசங்க. அதாவது அவர் கூட யார் வேணா பாடலாம். எனக்கு ரேணுகாக்கா பாடுறது ரொம்ப, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பாட்டு மட்டும்தான் பாடணும். பெர்ஃபார்மன்ஸ் நான் தான் பண்ணுவேன் அப்படின்றீங்க. இப்ப பாருங்க, அடுத்து ஒரு பாட்டை போடுறோம். அவங்க மட்டும்தான் அவர் பாடுவாங்க. பாடுவாங்க, அவங்க பாட மட்டும்தான் செய்வாங்க அப்படி சொல்லணும். சரி அப்ப நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, அவர் அந்த பக்கமே விட மாட்டேனாங்க. அப்படி ஒரு பாட்டு வச்சிருக்கோம், நீங்க ரெண்டு பேரும் பாத்துக்கலாம். ஆமா இப்ப யாருக்கு பாட்டு முடிஞ்சவங்க எங்களை என்ன பேச்சு குசு இல்லமா இல்ல டிஸ்கஷன் பேசி பிரிச்சு விடுறதுக்கு. மார்டினே ஸ்மோக் ரெடியா, லைட் ரெடியா, பேசி சரி பண்றேன்னு சொன்னீங்க. நீங்க பாடுங்க, அவங்க அங்க தள்ளி நிக்கணும். ஓகேக்கா, நாங்க ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் உங்க ரெண்டு பேரும் பார்த்து பாடணுமா? ரெண்டு பேரை பார்க்க கூடாது, என்னை மட்டும் தான் பார்க்கணும். அப்படியா? ஆமா சரிம்மா, இப்ப உன்னை மட்டும் தான் பார்த்து பாடுவேன். இல்லன்னா நாளைக்கு அந்த பக்கம் திரும்ப முடியாது, கழுத்து இப்படியே சுள்ளிக்கிரும். பரவாயில்லையா? என்ன அப்படி பயமா இருக்கு? சரி ரைட். ஏய் எங்க யாரு
மிட்டாய் சேலை கட்டி இதுதான் சேலை, அது சுடிதார். பட்டு வண்ண ரவுக்க ஓட்டு அடி வந்து மிட்டாய் சேலை கட்டி அடி பட்டு வண்ண ரவுக்க ஓட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு புள்ள வாரியா பூவே வள்ளி வெட்டி கொடதேரிய ஏத்தி கட்டி பம்பு வந்த மாறவரே பழிவீர் சிவத்துல சூட்சம இருக்கு அடி நீ நடந்து போகையில நெஞ்சில சுழலுது. கண்ணு ரெண்டு நவா போல காத்திருக்கு கொய்யா போல ஓடி வைக்காத செய்யாம அஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அடி மட்டு வட்டு ரவுக்க ஓட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு வாரியா அக்கா உங்களை மாதிரி பாட முடியும் பாட முடியுமா ஐயோப்பா அது ஐயோ அது குடிக்கண சுகமா அடி லாபகமா ஓமுக கிடைக்கணும் அடி மஞ்ச காற்று ஓரத்தில மத்தியான நேரத்துல காத்திருக்கட்டா உனக்கு மிட்டாய் சேலை கட்டிய பட்டு வண்ண ரவுக்க ஓட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு வாரியா நன்றி நன்றி கைதட்ட மறந்து ரசித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி இங்க எப்படி புகையுதுங்கிறத குறிப்பால உணர்த்திருக்கு. அவருக்கு 500 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கு. அதான் நல்லா இருந்துச்சா? ரெண்டு பாட்டு நல்லா இருந்துச்சுல? ஜாலியா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. என் கூட பாடுறத விட அவங்க கூட பாடும்போது எல்லாரும் சந்தோஷமா பாத்தீங்க. அவங்க கூட நின்று இருந்தாங்களா? இதுக்குதான் குழந்தைங்க வேணுங்கிறது. எவ்வளவு நேரம் அவங்க கூட நின்று இருந்தாங்கன்னு பிள்ளைங்க கவனிச்சிருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத செல்லம், நான் வீட்ல போய் கவனிச்சுக்கிறேன். சரியா? ஓகே சரி ஓகே. ரெண்டு பாட்டு தொடர்ந்து கேட்டோம். ஆமா, அடுத்தடுத்த பாடல் ரெண்டுமே அவ்வளவு இனிமையா இருந்துச்சு கேட்கறதுக்கு. சோ அதுக்காக நம்ம ரேணுகா அக்காவுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு சூப்பர் கைத்தட்டு கொடுத்துடலாம். ஏன்னா இன்னைக்குமே கூட சுசீலா அம்மா பாட்டு, ஜானகி அம்மா பாட்டு, வாணி ஜெயராம் அம்மா பாடின பாட்டு, இந்த மாதிரி கஷ்டமான பாடல்கள் பாடின பாட்டெல்லாம் ஈஸியா பாடுறதுக்கு ஒரு சில பேர் தான் தமிழ்நாட்டிலே இருக்காங்க. அதுல ரேணுகா அக்காவுக்கு தனி இடம் உண்டு. அப்படி ஒரு குரல் வளம் அவங்களுக்கு. நீங்க ஆரம்பத்துல இருந்தே 2-3 பாடல்கள் கவனிச்சு கேட்டீங்கன்னா தெரியும்.
ஸோ அவங்க இன்னைக்கு நம்ம புத்தக திருவிழாவுக்கு வந்து நம்ம கூட கலந்துக்கிட்டது நமக்கு தான் பெரிய மகிழ்ச்சி. சூப்பர், வேற லெவல் பண்ணிக்க, சூப்பரா இருந்துச்சுங்க. ஆனா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. சார் தான் சொல்லி கொடுத்தாரா? ஆன்லைன் கிளாஸ் அவங்க வீடியோ கால்ல போயிட்டு இருந்திருக்கு. நீங்க கஷ்டப்பட்டு தினம் ஆன்லைன் கிளாஸ் ஆமா ஆமா அத ஓடிட்டு இருக்கு. நீங்க வேற சரி விடுங்க, இனிமேல் பாத்துக்கீங்க. அவர் வந்து ஆன்லைன் கிளாஸ், இவர் ஜூம் கிளாஸ். ஒரே ஜூம்ல 301 பேர் இருப்பாங்க. அது டப்புன்னு எடுத்து விட்டுருவாரு. அந்த மாதிரி டான்ஸ் மாஸ்டர், கோரியோகிராஃபர், அந்த மாதிரி டான்ஸ் சொல்லி கொடுப்பாரு. நல்ல பையன். எந்திரிங்க, பெருமையா சொன்னீங்களா? அப்புறம் நல்லா போய்கிட்டு இருக்கு நிகழ்ச்சி. சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்து என்ன பாட்டு கொடுக்க போறாங்க? அவங்க அவளோட இருக்காங்க. என்னங்க இவங்க சினிமா பாட்டு பாடுறாங்க, கோழி பாட்டு பாடுறாங்க, சாமி பாட்டு பாடுறாங்க, எல்லா பாட்டும் பாடுறாங்க. மாடு வருது, மயில் வருது, எல்லாம் வருது, வந்துகிட்டே இருக்கும். இதே உங்களுக்காக ஒரு சூப்பரான நிறைய பாடல்கள் நம்ம வந்து ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி கேட்டோம். இப்போ ஒரு சில பாட்டு நீங்க வந்து கேட்க வேண்டிய பாடல்கள், இது வரைக்கும் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லாத ஒரு சில பாடல்களையும் கொடுக்க இருக்கோம். யார் வீட்டுல எல்லாம் பாட்டி இருக்காங்க? தாத்தா பாட்டி யாரு? சூப்பர், நிறைய பேர் வீட்டில் இருக்காங்களே. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். அப்போனா இங்கே எல்லாரும் கூட்டு குடும்பமாக மேக்ஸிமம் வாழ்கிறீங்கன்னு இதுலேருந்து தெரியுது. யார் வீட்டிலலாம் தாத்தா பாட்டி இருக்காங்களோ அந்த வீட்டிலலாம் நம்ம காவலுக்கு ஒரு ஆள் வைக்க வேண்டியதில்லை, நம்ம பிள்ளைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை, மருத்துவத்துக்கு ஒரு ஆள் தேவையில்லை, எல்லா விஷயத்தையுமே அவங்க பார்ப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற பாட்டிக்கெலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஊர் நாட்டில் கிளவின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரே ஒரு பாட்டி இருந்துச்சுன்னா அந்த பாட்டி வந்து இந்த ஊரில் இருக்க எல்லா விஷயத்துக்கும் அவங்க வந்து முன்னாடி நிற்பாங்க. அப்படி பாட்டியை பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? சூப்பரா. ஒரு ஊர்ல, ஒரு வீட்டுல இல்ல, ஒரு ஊர்லயே ஒரே ஒரு கிழவி இருந்துச்சுன்னா அந்த ஊர் எவ்வளவு சூப்பரா இருக்கும், என்ன விஷயங்கள்லாம் நடக்குவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் இது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நடனம் பாட்டெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பாடல் நீங்க கேட்க வேண்டிய ஒரு பாடல். இந்த பாடலை நமக்காக எழுதுனது கவிஞர் ஏகாதசி அவர்கள், இசையமைத்தது கரிசல் கிருஷ்ணசாமி அவர்கள். அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லி பாட்டிக்காக ஒரு பாட்டு. ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி, அவ உருவம் உடஞ்ச பாதி வளவி, வெத்தலை போட்ட வாய் காவியம் உடுத்தும், அவ துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும், கட்ட சாஞ்சுக்கிற கையகல வீடு, வாழுதையா தனியா வயசான கூடு. ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி, அவ உருவம் உடஞ்ச பாதி வளவி, வெத்தலை போட்ட வாய் காவியம் உடுத்தும், அவ துப்பிய இடமெல்லாம் ஓவியம் கிடக்கும், கட்ட சாஞ்சக்கிற கையகல வீடு, வாழுதையா தனியா வயசான கூடு. ஒரு ஊர்ல ஒரே ஒரு கிழவி. கபடி வீரனும் கதற கதற சுழுக்கு எடுத்து சரி செய்வான், கர்ப்பிணி பெண்ணுக்கு இலவசமா பிரசவம் பலவகமா. கபடி வீரனும் கதற கதற சுழுக்கு எடுத்து சரி செய்வான், கர்ப்பிணி பெண்ணுக்கு இலவசமா பிரசவம் பலவகமா. அம்மனுக்கு கும்மி பாட்டு அழகா பாடுவா, ஆலமர கண்ணி பொங்க கொலவனெல்லாம் போடுவா. அம்மனுக்கு கும்மி பாட்டு
ராணி கதை சொல்லி ஊர் பிள்ளைய தூங்க வைப்பா மறந்து போன தம் பிள்ளைய எண்ணி எண்ணி எங்கிருப்பா ஊர் கிணத்து தண்ணி அரைச்சு நடுங்கி சுமந்துருவா சந்த போய் கடைய சுத்தி சாவு இருக்கான்னு கேட்டுருவா ராஜா ராணி கதை சொல்லி ஊர் பிள்ளைய தூங்க வைப்பா மறந்து போன தம் பிள்ளைய எண்ணி எண்ணி எங்கிருப்பா ஊர் கிணத்தி தண்ணி அரைச்சு நடுங்கி சுமந்துருவா சந்த போய் கடைய சுத்தி சாவு இருக்கான்னு கேட்டுருவா காத்தல் வந்து அவ படுத்தா கடவுள் வந்துதான் பார்க்கணும் காசு பணம் தேவைன்னா சுருக்கு பையத்தை கேட்கணும் காத்தல் வந்து அவ படுத்தா கடவுள் வந்துதான் பார்க்கணும் காசு பணம் தேவைன்னா சுருக்கு பையத்தை கேட்கணும் தலையின் முடியில் வெள்ளை பூசி காலம் செல்கிறது கண்ணாடிக்குள் புதைந்த கண்கள் கவலை கொள்கிறது தலையின் முடியின் வெள்ளை பூசி காலம் செல்கிறது கண்ணாடிக்குள் புதைந்த கண்கள் கவலை கொள்கிறது ஒரு ஊரில ஒரே ஒரு கிழவி ஆளில்லாத ஊஞ்சலாட்டம் ஆடுது வெறும் காது ஆகாய நிலவு தங்க கண்டண்டியாவது எப்போது கேட்காத சேல போல தேகத்தில் ஆயிரம் சுருக்கம் இவன் அழுத கண்ணீரோ கடலின் அளவு இருக்கும் ஆளில்லாத ஊஞ்சலாட்டம் ஆடுது வெறும் காது ஆகாய நிலவு தங்க கண்டட்டியாவது எப்போது தேய்க்காத சேல போல தேகத்தில் ஆயிரம் சுருக்கம் இவன் அழுத கண்ணீரோ கடலின் அளவு இருக்கும் 10 பிள்ளை வளர்த்த ஏழை என்னையடா கடைசியில் இவள் துணைக்கு காவாரத்தில்லையடா 10 பிள்ளை வளர்த்த ஏழை என்னையடா கடைசியில் இவள் துணைக்கு காவாரத்தில்லையடா உறவுகள் பாசங்கள் எல்லாம் பொய்யோ இது எத்தனை தொட்டிலை ஆட்டிய கையோ நன்றி நன்றி இந்த அற்புதமான வரிகளை தந்த கவிஞர் ஏகாதசி அவர்களுக்கும் நன்றி சொல்லி கரிசல் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த மாதிரி கருத்துள்ள பாடல்கள் பாடும்போது கூட இவ்வளோ அழகா உட்கார்ந்து அதை ரசிக்கக்கூடிய அன்பு ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக எப்பவுமே தேனி மக்கள் எல்லா பாடல்களையும் ரசிப்பாங்க உங்களுக்காக நீங்களே ஒரு கைதட்டல் நல்லா கொடுத்துருக்கீங்க இந்த அப்பத்தா பாட்டி கிழவி இந்த மாதிரி உறவுகளோட ரொம்ப வந்து அட்டாச் ஆனவங்க நம்ம தேனி பகுதியில் உள்ள மக்கள் தான். அவங்களுக்கு அது ரொம்ப நல்லாவே புரியும். அவ்வளோ அழகா ரசிச்சாங்க. இது இசை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வரிசையில் மக்கள் இசை கலை குழுவில் அடுத்ததாக ஒரு சிறப்பாக நம்முடைய தேனி மாவட்டம் 2வது புத்தக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த சிறப்பான வாய்ப்பினை நமக்காக தந்து மகிழ்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நம்முடைய அரசு பணியாளர்கள் அத்துறை அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டுமாக நன்றி பாராட்டி இந்த ஒரு விழாவில் இந்த வாய்ப்பினை தந்து மகிழ்ந்த அத்துணை அன்பு நெஞ்சங்களுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக எங்களுடைய கலைக்குழுவினருக்கும் நம்முடைய தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்து எங்களை ஒருங்கிணைத்து இங்கே வர செய்த மரியாதைக்குரிய நம்முடைய திருவாளர் மணிமாறன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டி அவர்களுக்கு ஒரு இணைப்பு பாலமாக இருந்த நம்முடைய மண்ணின் மைந்தர் எங்களுடைய வளர்ச்சியில எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய தேனி ராஜன் சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளையும் வணக்கத்தினையும் சொல்லி அரங்கிலே தொடரக்கூடிய பாடல் இது உங்களுக்காக நம்மளுடைய மண்ணிலிருந்து பிறந்த ஒரு பாடல் நம்மளுடைய மண்ணிலிருந்து பிறந்த 2 ஜாம்பவான்கள் இணைந்து கொடுத்த ஒரு சிறப்புமிக்க பாடலை இது உங்களுக்காக திரையிலிருந்து தந்து சிறப்பிக்கிறோம் அன்புள்ளங்களே.
ஏறாத மலை மேலே இழந்த வழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு, ஏறி உழுப்பட்டுமா எசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சங்கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்டுகளா ஏறாத மலை மேலே இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு, ஏறி உலுப்பி விடு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு. எப்படி அது? ஏன் பாட்டுக்கு எச பாட்டு பாடுறவ? ஏழை நீயா பாடுன? சும்மா போட்டுப்பட்ட ஆடி மாங்குளத்து கடமையில மயிருடத்தும் சின்னவள, மயிருடத்தும் சின்னவள பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, அடி பாட்டு சத்தம் கேட்கலையா, ஏன் சத்தம் இருந்தா என்ன நீ செஞ்சிருந்த, அடி என்ன நீ செஞ்சிருந்த, ஓடோடி வந்திருந்தா ஓட பக்கம் போயிருந்த, அடி ஓட பக்கம், அடி ஓட பக்கம். நன்றி 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 அன்புள்ளங்களே. சிறப்பாக இந்த பாடலையும் நம்மளுடைய மண்ணிலிருந்து பிறந்த பாடல், நம்மளுடைய மண்ணின் ஜாம்பவான்கள் உருவாக்கிய அந்த திரைப்படமாக இருக்கட்டும், அந்த பாடலாக இருக்கட்டும், அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்களை வணங்கி அந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அந்த சிறப்பான அந்த கருப்பசாமி ஆட்டம், அந்த மயில் நடனம் மற்றும் அந்த பொய்க்கால் குதிரை நடனத்தையும் உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறோம் என்பதை என்போடு சொல்லி, அந்த வகையில் அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தையும் உங்களுக்காக வழங்க வேண்டுமாக. அதற்கு முன்னதாக பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை வழங்குவதற்கு முன்னதாக ஒரு சிறப்பான ஒரு பாடல். இவ்வளவு நேரம் என்னதான் நம்மளுடைய அப்படியே மண்ணிசையில திரையிசையில வந்து துள்ளலான பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருந்தாலும் கூட அரங்கில தொடர் மற்றும் ஒரு பாடல் தாயின் பெருமையை சொல்லும் வண்ணமாக, தாய்மையின் சிறப்பை போற்றும் வண்ணமாக அமைந்த ஒரு பாடல். அந்த ஆத்தாவும் சேல ஆகாயத்தை போல என்ற பாடல். எத்துணை தெய்வங்களை வணங்கினாலும் அத்துணை தெய்வமும் தன்னை 10 மாதம் சுமந்து ஈன்றெடுத்த அந்த அன்னைக்கு நிகராகாது. அந்த வகையில தாயினுடைய சேலையின் பெருமைகளை சொல்லும் வண்ணமாக அமைந்த இந்த பாடலை கவிஞர் ஏகாதசி அவர்கள் எழுதி கரிசல் கருணாநிதி அவர்கள் இசையமைக்கப்பட்ட பாடல் என்பதனை பெருமையோடு சொல்லி அந்த பாடலை உங்களுக்காக தந்து அதன் தொடர்ச்சியாக அந்த பொய்க்கால் குதிரை நடனத்தை உங்களுக்காக வழங்கி அந்த கருப்பசாமி ஆட்டத்தையும் வழங்க காத்திருக்கிறோம் என்பதனை அன்போடு சொல்லி இதோ தொடரக்கூடிய பாடல் அந்த தாயின் பெருமை சொல்லும் பாடல். அன்புள்ளங்களே, ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூளி கட்டி ஆட ஆத்தில மீன் பிடிக்க அப்பனுக்கு தளவட்ட பார்த்தால சேத்தனைக்கே தோணும் செத்தாலு என்ன போத்த வேணும்
செத்தாளு என்ன போத்த வேணும். அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேன அந்த ஆகாயத்தை போல தொட்டி கட்டி தூங்க துளி கட்டி ஆட ஆத்தள நீர் துடிக்க ngப்பனுக்கு தளவட்ட பார்த்தால சேத்தனைக்க தோணும் செத்தால என்ன போத்த போத்த வேணும். ஆத்தா ஒன்றேன அந்த ஆகாயத்தை போல ஆத்தா ஒன்றேன கிட்டு நீச்சல் பழகியதும் போன்றே பண்ண பூஞ்சோழனே வெறுந்தர விரிக்குழனா படுத்து கிடந்ததும் போன்றே பண்ண பூஞ்சோழனே கிட்டு நீச்சல் பழகிய போன்றே பண்ண பூஞ்சோழனே வெறுந்தர விரிப்புழனா படுத்து கிடந்ததோ போன்றே பண்ண பூஞ்சோழனே இறச்செட காயும் போது வானவில்லா தெரியும் இது போறச்சேலை சொகக்கதை புரியும் கஞ்சி கொண்டு போகையில சும்மாடாயிருக்கும் நீ சேலகட்டி இறச்ச தண்ணி சக்கரையாயினிக்கும் நீ சேலகட்டி இறச்ச தண்ணி சக்கரையாயினி அத்தா ஒன்றேளை அந்த ஆகாயத்தை போல அத்தா ஒன்றேளை கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் போன்றே பண்ண பூஞ்சோழனே வெக்கையிட விசிறியாகும் வெயிலுக்குள்ள கொடையாகும் போன்றே பண்ண பூஞ்சோழனே கட்டி பழகியதும் ஆடு கட்டி மேய்ச்சதும் போன்றே பண்ண பூஞ்சோழனே வெக்கையிட விசிறியா
அத்தா உந்தேட அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்கு துடி கட்டி ஆட ஆத்திட மீன் துடிக்க நப்பனுக்கு தளரும் பார்த்தாலே சேத்தனைக்க தோணும் சித்தாலு என்ன போற்ற வேணும் சித்தாலு என்ன போற்ற வேணும் சித்தாலு என்ன போற்ற வேணும் சித்தாலு என்ன சிறப்பு சிறப்பு. அரங்கம் நிறைந்த கைதட்டல். மீண்டும் இந்த மகாகலைக்கு நல்ல உற்சாகமா ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். எல்லா பாடலுக்கும் உற்சாகமா கைதட்டின நீங்க இந்த பாடலுக்கு கண்ணீரோடு சேர்ந்து நிறைய பேர் கைதட்டி இருக்கிறீங்க. ரொம்ப அழகா ரசிச்சிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பாடின எல்லா பாடல்களும் அவங்களுக்காக நான் பாடின பாட்டு தான். பட் இப்ப பாட போற அந்த பாட்டு வந்து நமக்காக நம்மளே பாடிக்க போறோம். நமக்காக நம்மளே பாட பாட்டு. ஏன்னா கீழ இருந்து நிறைய பேர் நினைப்பாங்க ஆனந்தெல்லாம் சூப்பரா பயங்கர ஜாலியா இருக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஒரே காமெடி பண்றாரு, நம்ம பாட்டுக்கு அவர் மாதிரி பிறந்திருக்கலாம் போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி இல்ல. கலைஞர்கள் வாழ்க்கைக்கு பின்னாடியும் மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, உடம்புல பிரச்சனை, அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன இருந்தாலும் மேடை ஏறி வந்துட்டா எதிரில் இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட கலை நிகழ்த்தக்கூடிய எல்லா கலைஞர்களுக்கும் சமர்ப்பணமாக அமைந்த ஒரு பாடல். அந்த பாடல் கொடுத்துடலாமா? அப்படி என்ன ஒரு பாடல்? அது என்ன பாடல்ல சங்கமம் திரைக்காவியத்துல வந்துட்டு நம்முடைய இசை புயல் A.R. ரகுமான் அவர்களுடைய இசையில் நம் மண்ணின் மைந்தர் கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரிகள், MSV அவர்கள் பாடிய ஒரு சில வரிகள் மட்டும் ஒவ்வொரு கலைஞனுக்கும் சமர்ப்பணமாக இப்ப அந்த பாடலை இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ன பாடல்னு. இந்த பாடலுக்கு இவங்க நம்மளுக்கான அன்பை எப்படி வெளிப்படுத்த போறாங்க இவ்வளவு நேரம் பாருங்களேன். ஆக்சுவலா புத்தக திருவிழால வந்து ஒரு நிகழ்ச்சினாலே 1 hour தான் நடக்கும். ஆமா, அந்த மைண்ட் செட்டோட தான் வருவாங்க. இப்ப கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தை கடந்து இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கடைசி வரை நின்னு பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. மக்களை என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்கன்னா இப்ப இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும், இந்த பாட்டுக்கு உங்க செல்லுல இருக்க டார்ச் ஆன் பண்ண போறீங்க. ஓகே, மொபைல்ல இருக்க டார்ச் ஆன் பண்ணி அந்த ஒளியின் மூலமாக நம்மளுக்கு சூப்பர் அவங்களுடைய அன்பை நம்மளுக்கு இப்ப காட்ட போறாங்க. எத்தனை பேர் ரெடி ரெடி ரெடி? வா, சூப்பர், வாவ், நைஸ், தேங்க் யூ தேங்க் யூ. ஓகே, நம்ம எல்லா நடன கலைஞர்களும் இப்ப மேடைக்கு வர போறாங்க. அவங்களோட இணைஞ்சு இந்த பாடலை நம்ம தர போறோம். come on guys. ஆமா, கலைஞர்களோடு சேர்ந்து இந்த சிறப்பான பாடல் இது உங்களுக்கு. நன்றி அன்புள்ளங்களே. அந்த நாட்டுப்புற கலைஞர்கள் மேடையேற இந்த சிறப்பான பாடல் கலைஞர்களுக்கு சமர்ப்பணமாக. ஆளாளகண்டா சூப்பர். மழைக்காகத்தான் மேகம், அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர்காலம். ஆளாளகண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, வணக்கமுங்க. ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, வணக்கமுங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க, வணக்கமுங்க. காலுக்கு சலங்கையிட்டு உங்காலடிக்கு முதல் வணக்கம். எங்கால் நடமாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெல்ல வரைக்கும். எங்காலுக்கு சலங்கையிட்டு உங்காலடிக்கு முதல் வணக்கம். எங்கால் நடமாடும் ஐயா உங்க கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும், அட இல்லை இல்லை என்ற போதும், சபையாடிய பாதம் ஐயா இது நிற்காது ஒருபோதும். வணக்க வணக்கமுங்க, வணக்க வணக்கமுங்க, வணக்கமுங்க. துளி பன்னீர் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் அவையில கலைகள் சங்கமம் சங்கமம். மழை துளி பன்னீர் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் அவையில கலைகள் சங்கமம் சங்கமம்.
நன்றி 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 நன்றி. கைதட்டி எழுந்து நின்றெல்லாம் கைதட்டி உற்சாகம் தந்த அத்துணை அன்புலங்களுக்கு அன்போடு அன்போடு நன்றி பாராட்டி சொன்னதற்கு நாங்க ரொம்ப அன்போடு ரொம்ப பெரியவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் டார்ச் ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க பாட்டு முடிகிற வரைக்கும் ஆன் பண்ணி வச்சிருந்த எல்லாருக்குமே உங்களுடைய அன்பும் நன்றியும் இசை நிகழ்ச்சி நிறைவு காட்சியாக கருப்பசாமி நடனம் காட்சியோடு காணுமாக. ஆமா, அந்த கருப்பசாமி நடனத்தையும் இது உங்களுக்காக தந்தை இசை நிகழ்ச்சியை இறுதி நிறைவு செய்ய காத்திருக்கிறோம் என்பதை அன்போடு சொல்லி, அந்த வகையில இந்த 2வது ஆண்டு புத்தக திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தேனி மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மற்றும் உறுதுணையாக இருந்த அத்துணை அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் மீண்டுமாக அன்போடு நன்றி பாராட்டி, இந்த விழாவிற்கு சிறந்த முறையில் எங்களுக்கு வெளிப்புறமாக ஒளி அமைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய விஜய் ஆடியோ நிறுவனம், மதுரை விஜய் ஆடியோ நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டுகிறோம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய வீடியோகிராஃபர்கள், நம்மளுடைய வீடியோ நிறுவனமான ஐஸ்ட்ரீம் அந்த வீடியோ நிறுவனத்திற்கும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்டி, புக்கு வாங்கணும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட பள்ளி மாணவர்களுக்கு 100 ரூபாய் கூப்பன், ஆமா கல்லூரி மாணவர்களுக்கு 200 ரூபாய் கூப்பன். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி 100 ரூபாய் கூப்பன் கொடுக்குறாங்க, இன்னொரு 100-200 போட்டு ஒரு நல்ல புக் 2 வாங்குவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வளருது. இது அவங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, நிறைய புத்தக திருவிழால இந்த மாதிரி புத்தக ஸ்டால் போடுறவங்களுக்கு பெருசா விற்பனை ஆகலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். அவங்களுக்கும் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கு. பரவாயில்லையே, இந்த கூப்பன் வாங்கினது நிறைய பேர் புக் வாங்குறாங்களே அப்படின்னு அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம தேனி மாவட்டத்தை சார்ந்த அனைத்து உறவுகளுக்கும், முக்கியமாக மாவட்ட ஆட்சியருக்கும் மீண்டும் ஒரு முறையாக எங்களுடைய மனமார்ந்த நன்றி சொல்லி, நீங்க எந்த அளவுக்கு வாசிப்பை நேசிக்கிறீங்கிறது நீங்க 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுலே தெரியுது. மேலும் மேலும் இந்த கலை ஆர்வம், அறிவு தேடல் இதெல்லாம் வளரணும்னு சொல்லி எங்க சார்பாகவும் உங்களை வாழ்த்தி வணங்கி, இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற புத்தக விழாக்கள்லையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு சரி, அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் சரி இணைந்து இது போன்ற மக்களிசை கலை நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த நேரத்தில் மக்களிசை கலைஞர்களா எங்களுடைய அன்பையும் நன்றி இந்த நேரத்தில் காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். அதே போல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி பண்ணணும்னா ஒரு பெரிய பொருளாதார உதவி தேவை. அது நிறைய பேருடைய பங்களிப்பு இருந்தாலும் கூட முக்கியமாக நம்மளுடைய மரியாதைக்கு போட்டிருக்கக்கூடிய நம்மளுடைய சேர்மன் சார் மிதுன் சக்கரவர்த்தி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அன்போடு அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றி பாராட்டுகிறோம். மற்றும் உறுதுணையாக இருந்த நம்மளுடைய PRO சார் நல்லதம்பி சார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக மிக நன்றிகளை வணக்கத்தையும் சொல்லி, இதுக்காக உறுதுணையாக இருந்த அத்துணை அன்புடைஞர்களுக்கு மீண்டும் மீண்டுமாக நன்றி பாராட்டி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நம்மளுடைய நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுக்குன்னு ஒரு வடிவம் உண்டு. அதுல எப்பொழுதுமே அந்த கருப்பசாமி நடனத்தை நிறைவாக தந்து இசை நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வோம். அந்த வகையில அந்த கிராமத்து காவல் திவான கோட்டை கருப்பசாமி ஆட்டத்தை இது உங்களுக்காக தந்து இனிதை இசை நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். அன்புடைஞர்களா, இவ்வளவு நேரம் இந்த நாட்டுப்புற கலைகளுக்கு அந்த நடன கலைஞர்களை எல்லாம் அழைத்து வந்து சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன் திருச்சி கவின் கலைக்குழு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகளை மட்டுமே சொல்லிக் கொடுத்து நிறைய நாட்டுப்புற கலைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய, அவர்களுக்கான தளங்களை களங்களை அமைத்து தந்து கொண்டே இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் இளங்கோவன் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றி பாராட்டுகிறோம். ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது கூட எனக்கு ஒரு ட்ரைனராக வந்த ஒருவர் நாட்டுப்புற கலைக்காக. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அன்போடு நன்றிகளை வணக்கத்திற்கு கூறிக்கொண்டு அந்த கருப்பசாமி பாடலை இது நிறைவாக தந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். அன்புள்ளங்களை ராமனத்தி பெரிட்டால் மரியணி வளர்த்தாண்ட வைரவித்தாண்ட வளர்த்தாண்ட வைரவித்தாண்ட கருப்பையா, நீ பிறந்தாய் மலையாளம் கருப்பையா, நீ பேரு கொண்டாய் நாடு இருந்தாய் மலையாளம் கருப்பையா, நீ இருந்தாய் நாடு
வண்டத்துறைய வணங்கா முடிய வணக்காளி வண்ணத்து கொண்டருப்பு என் கோட்ட கருப்பையா மாமுண்டி கருப்பையா வட கருப்பையா லாவடி கருப்பையா சந்தன கருப்பையா சங்கரலிங்க கருப்பையா எங்க மாளிகை பாற கருப்பையா வாயா வாயா நீ வைக்கும் காக்கலுக்கு சாமி காக்கலுக்கு தெரிஞ்சி பூ நல்லடமா சாமி நல்லடமா ஐயா நீ வைக்கும் காகலுக்கு தெரிஞ்சி பூ சல்லடமா 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 சொக்க வைக்கும் காக்கலுக்கு சாமி காக்கலுக்கு தெரிஞ்சி பூ நல்லடமா சாமி நல்லடமா ஐயா சொக்க வைக்கும் காகலுக்கு குறிஞ்சி பூ சல்லடமா 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 எட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இனிக்கும்பு நல்லடம சாமி நல்லடம் ஐயா எட்டி வைக்கும் காகலுக்கு குறிஞ்சி பூ சல்லடமா 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 ஒட்டி வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உதிரிப்பு நல்லடம சாமி நல்லடம் ஐயா ஒட்டி வைக்கும் காகலுக்கு குறிஞ்சி பூ சல்லடமா 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 குடியாருவ சாமி குடியாருவ சாமி விசாருவ ஐயா கருப்புடலா குடியேறுவா கரகமானோ விசாருவா 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 குடியாருவ சாமி குடியாருவ தாடும் விசாருவ சாமி விசாருவ ஐயா இரும்புடல குடியேறுவா எடுத்தாடும் விசாருவா 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 குடியாருவ சாமி குடியாருவ தாடும் விசாருவ சாமி விசாருவ ஐயா வெள்ளையனல குடியேறுவா எடுத்தாடும் விசாருவா 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 ஐயா வெள்ளியனல குடியேறுவா விளையாடும் விசாருவா 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 சேருவங்காடு சிவகங்க நன்னாடு சிவகங்க நன்னாடு நாடு வரக்காத 48 மடையான ராமநாடு எந்த நாட்டு எல்லையில கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா நீங்க வந்து நம்ம தேனி மக்களுக்கு அல்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரண கருப்பையா தரவேணும் கருப்பையா நம்ம கௌமாரி அம்மன் அருளால இந்த தேனி மக்கள் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வளமோடு நலமேனும் வாழ வேணும் கருப்பையா
ஐயா இங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் ஐயா இங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் குதிரையில வீச்சர் வகையில் வேட்டையாடி வாரானங்க போட்ட கருப்பசாமி வேட்டையாடி வாரானங்க போட்ட கருப்பசாமி அங்கே இடி முழங்கு கருப்பசாமி தங்க கலசம் அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு? எல்லாரும் சேர்ந்து மக்கள் இசை சொல்லுமா? மக்கள் இசை, மக்கள் இசை, சத்தமா சொல்லுங்க மக்கள் இசை. தேங்க்யூ தேங்க்யூ. இதுவரை இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்த தேனி மக்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களது மக்கள் இசை கலைகளும் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னிசை நிகழ்வில் சிறப்பாக எங்களுக்கு ஒத்துழைப்பும் ஒருங்கிணைப்பு வழங்கிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி நன்றி நன்றி. பகவன்சேரிப்பட்டி புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து 8வது நாள் நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்கெடுத்த அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து பேரூராட்சி மன்றத்தின் தலைவர் அன்புக்குரிய தம்பி வழக்கறிஞர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர்களான செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி குழுவினருக்கு நினைவு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கின்றார். அதைத் தொடர்ந்து PRO அருமைக்குரிய அண்ணன்
நல்லதம்பி அவர்கள் வினோரா பவுண்டேஷன்ஸ் நிறுவனர் அன்புக்குரிய அண்ணன் ராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கிறார்.